வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. கும்பகோணம் திருநாராயணபுரம் சாலையில் சென்னை சில்க்ஸ் அதாவது சென்னை சில்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இயங்கி வந்துட்டுருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து பணியாற்ற வந்துட்டுருக்காங்க. ஸோ, அந்த கும்பகோணத்தில இருக்கிற திருநாராயணபுரம் சாலையில் உள்ள சென்னை சில்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்பற்றி எரிந்திருக்கு நேற்றைய தினம். ஸோ, அத பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆடி சிறப்பு தள்ளுபடி அறிவித்திருந்தாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, துணிகள வாங்குவதற்காக அங்கு குவிந்திருந்தனர். இந்த நிலையில் மாலை 7 மணி அளவில் அந்த நிறுவனத்தின் முகப்பு பகுதியில் இருந்த வந்து பார்த்தீங்கன்னா, புகை கிளம்பியது. இதனை அறிந்து சாலையில் நின்றவர்கள் நிறுவன ஊழியரிடம் தெரிவித்ததையொட்டி, கடை ஊழியர்கள் மற்றும் உள்ளே இருந்த பொதுமக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, அலறி அடித்துக்கொண்டு அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறியிருக்கிறாங்க. சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடியிருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறம் உள்ள அரசு போக்குவரத்து கழகம், தனியார் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள், வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்புகளில் இருந்தவர்கள் அலறி அலறி அடித்துக்கொண்டு வெளியேறினார்கள். இதில் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த கும்பகோணம் கிழக்கு போலீசார்களும், தீயணைப்பு வீ துணை துணை தீயணைப்பு துறையினரும் அந்த இடத்திற்கு வந்தனர். பின்னர் கும்பகோணம் திருவடை அதாவது திருவிடைமருதூர் தீயணைப்பு துறையில் சேர்ந்தவர்கள் 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பீய்ச்சி எடுத்து தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சுமார் 50 அடி உயரத்திற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா, தீயானது பரவியது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகைமூட்டமாக காட்சியளித்தது. இதனால் அந்த பகுதியில் மின்சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, முழுவதுமாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார்கள் முதற்கட்ட விசாரணையில் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் மின்சாதனங்களால் தீ வந்து பரவியிருக்கலாம் என கூறப்படுகின்றன. இதனால் சுமார் 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாலையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நிஜமாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சில்க்ஸ்ல வந்து தானாக தீப்பற்றி எரிந்ததா? இல்ல வேறு யாரேனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீ பற்றி எரிய காரணமாக இருந்தார்களா? அப்படின்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வரும். அதுவரைக்கும் காத்திருப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.